கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, சேவைகள் மன்றாட்டை கேட்கின்றன. உன் கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, சேவைகள் மன்றாட்டை கேட்கின்றன. வீடும் கண்ணீர் வீடும் கண்ணீர் இறுதி வரை நீ நடத்தி செல்வி, இறுதி வரை நீ நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறார். உடைந்து போயிருக்கிறவர்கள், நொந்து போயிருக்கிறவர்கள், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பக்கத்துல உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் அவர் விடுவிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தர் அவைகள் நின்று நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்ற, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்ற. அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக அனைத்தினின்றும் நீ விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி அவமானம் அடைவர். ஏன்னா நான் அப்பாவோட பிள்ளை, நான் இனி அடிமை இல்லை. இயேசு எனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டார். ஒரு நாளும் அவமானம் அடைய போகிறது இல்லை. ஆமென் அப்பா, நான் உமது. உங்களை ஒய்யாரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் உங்களை கீழே தள்ளுகிறது இல்லை. சத்தத்தை உயர்த்தி அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவர். நல்லவர் இனியவர், நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். ரெண்டு கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. யாரெல்லாம் உண்மையா கர்த்தரை தேடுறீங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மறுபடியும். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவிடுகிறதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் அவமானம் அடைவதில்லை. ஏன்னா நான் ஏசப்பாவோட பிள்ளை, ரத்தத்தை கொண்டு என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறான். அவமானம் அடைவது அப்பா, நான் உமது பிள்ளைப்பா. ஒரு நாளும் அவமானம் அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் வார்த்தை என்ன சொல்லுது? உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும். அப்படின்னு என்ன நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஒரு நன்மையும் குறைவதில்லைன்னு என்ன? 100 நன்மை இருக்கு, 99 நன்மை தான் உனக்கு, ஒரு நன்மை உனக்கு கிடையாது. அப்படின்னா 100 நன்மை இருக்கு, 100 நன்மையில உனக்கு 99 தான் கிடைக்கும், ஒன்று கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 100 நன்மை 100க்கு 100 எனக்கு தான். அமேன், ஹல்லேலூயா, அமேன்.
கையை உயர்த்தி இந்த வார்த்தையை பாடும் பொழுது அந்த நினைவோட பாடணும். ஹல்லேலூயா பாடலாமா? உண்மையாய் தேடும் எனக்கு விசுவாசித்து சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மையும் குறைவு போகிறதில்லை, குறைவதில்லை ஒரு நன்மையும். மறுபடியும் உண்மையாய் கர்த்தரை, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. உங்க உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறாங்க. இந்த வேளையில உங்க உள்ளத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க உண்மையா தேடுறீங்களா இல்ல பொய்யா தேடுறீங்களா? ஒரு நன்மையும் குறை. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி அவமானம் அடைவது. ஏன்னா நான் உங்க பிள்ளைப்பா, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் ஆமென். கர்த்தரை நம்புகிற எல்லாருக்கும் அவர் செழிப்பை தருகிறவர். அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூட இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த கூடவே இருந்து பாதுகாக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். அநேக துன்பங்கள், அநேக துன்பங்கள், எத்தனை துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி, என் ஆண்டவர் அதுல நின்று விடுவிப்பார். நீ விடுவிக்கின்றீர், அனைத்து நின்றும் நீ விடு. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உங்க பிள்ளைப்பா. என்ன ஒருபோதும் அவமானம் அடைய செய்யாதீங்க. என்ன ஒருபோதும் கீழே விட்டுறாதீங்க. என் கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்க. ஆமென். நான் சோர்ந்து போய் உள்ளம் உடைந்து போய் கத்திக் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே ஒரு நாள் உங்க முகத்தை என்னை விட்டு திருப்பிடாதீங்க ஆண்டவரே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா.